வாங்க 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 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் தெரியுமா? பாகம் 55 பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் இன்றைய விளையாட்டு சூப்பர் ஐடியா பார்க்க போகிறோம். சரியா? என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஐடியா நம்பர் 6. அதில் என்ன பார்க்க போகிறோன்னா பழங்களோட பேர் சொல்கிறேன்னா ரைட்டு. அதுக்கு இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு குட்டி குட்டி ஒரு 5-6 பழத்தை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஆப்பிள் சொல்கிறோம். ரைட்டா? ஆப்பிள் ஆ இப் பி இல் 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 போட்டுக்கிட்டே போகலாம். எந்த இல் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க, அதுதான் ஆப்பிள். ஓகேவா? அப்படியே சொல்லுவாங்க. ஆப்பிள் எந்த பழம் நிறைய பழத்தை கொட்டி வச்சாங்கன்னா எந்த பழம் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. நாம் எந்த இல் பிடிச்சிருக்கோ அந்த இல் எழுதுனோம்னா மார்க் தருவாங்களா? தரமாட்டாங்க. சரியா? ஆப்பிள். அப்போ ஆப்பிள் அப்படிங்கிறது இதுக்கு நான் முன்னாடி கிளாஸ்லேயே கொடுத்துருக்கேன். ஆட்கள் ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஆள் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஆட்களை சுருக்கி ஆள் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். லோக்கல் பாஷையிலன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ ஆப்பிள் அப்படிங்கிறது யார் நம்ம எடுத்து சாப்பிடுவோம். ஸோ ஆன்ற இடத்துல இந்த வரக்கூடிய இல்லை ஒரு குழுவாக வச்சுக்கோங்க. ஆப்பிள். ஓகேவா? இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. நீங்கள் போயிருங்க. ஓகே, எடுத்தாச்சுப்பா. இப்போ ஆப்பிள் எது வரும்? ஆ இ பி இல் வந்துட்டாங்களா? அவ்வளோதான்ப்பா. நல்லா போடுறேன். அவ்வளோதான். மறக்க மாட்டேங்கல்ல? சிம்பிள். இன்னொரு ஐடியா தரேன், அதாவது அடுத்த பழத்துக்கு. ரைட்டா? ரைட். இது என்ன பார்க்கலாம்? மாதுளை பார்க்கலாம். மாதுளை மாதுளை. ரைட்டா? மாதுளை. மா எது வரும்? நான் குழு கொடுத்துருக்கேன் இல்லையா? நெடில்னு சொல்லியிருக்கேன். மா சொல்லி பாருங்க. ஆன்ற ஓசையில் இருக்கும். அப்போ அ ஓசையில் வந்தால் குறில், ஆன்ற ஓசையில் வந்தால் நெடில். ஓகேவா? அப்போ மாங்கிறது நெடில். இது வருமா? வராது. எடுத்துடலாம். வேலை முடிஞ்சுது. மா. துளை அப்படிங்கிறது துளையிட்டு ஓட்டை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ஓட்டை. எங்கே? இங்கே போட்டால் வட்டம், செவுத்தில் ஒரு ஹோல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் ஓட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஓட்டைனா துளைன்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது மா துளை. இதை ஞாபகம் வச்சுக்க. சரியா? ஒரு குழு தான்பா. அடுத்தது பார்க்கலாம். திராட்சை. திராட்சை பார்க்கலாம்பா. திராட்சை அப்படிங்கிறது சை. ஓகேவா? இந்த ரா வராது, இவங்க வரமாட்டாங்க, இவங்க தான் வருவாங்க. இந்த ரா அதிகமாக பயன்படும்னு ஒரு குழு கொடுத்துருக்கோம். இங்கே பார், தராசுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழில், இங்கிலீஷில் சொல்லுவீங்க. தராசுன்னா என்ன? அது அளவு போடுறோம் இல்லையா கடைங்களில்? அதில் இருக்கும் 2 தட்டு இருக்கும். அந்த இதில் இப்படி ஒரு முள் இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஆடாமல் அசையாமல் கரெக்டாக போடுவாங்க. இதில் ஒரு பக்கம் எடக்கல் வச்சுருப்பாங்க, ஒரு பக்கம் தக்காளி பழம், இந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? சரியாக இருக்கணும் அளவு. நம்ம கேட்குற அளவு கடையில் 1/2 கிலோ போடணும், 1/2 கிலோ கரெக்டாக இருக்கணும். ரெண்டும் கொஞ்சம் ஏற்றியும் தாத்தியமாக இருந்தால் என்ன ஆகும்? ஒன்று கடைக்காரருக்கு லாபமாக இருக்கணும், ஏமாற்றிடுவார் நம்மளையா. இல்லைன்னா நம்மளுக்கு லாபமாக இருக்கணும், ஏன்னா நம்ம நிறையா வெயிட்டை போட்டு வாங்கிக்குவோம், காசு கம்மியாக கொடுத்துருவோம் அப்படின்னு அர்த்தம். 1/2 கிலோ கேட்டோம்னா 1/2 கிலோவுக்கு பதிலாக அதிகமாக பழம் போட்டுட்டாருன்னு காய் வாங்கணும், அதிகமாக போட்டாருன்னா நம்மளுக்கு லாபம். அதே குறைவாக போட்டாருன்னு வச்சுக்க, அவருக்கு லாபம். வெயிட்டு அவர் பக்கம் இருக்கும். சரியா? அவ்வளோதான் வித்தியாசம். நிறைய வேலை, கிரிமினல் வேலையில் நிறைய நடக்கும். தராசில் காய் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. எடுப்பாங்க, அப்புறம் அழுகுன பழம்லாம் எடுத்து நல்ல பழமாக நம்ம முன்னாடி எடுத்து கவர் பண்ணி கட்டிட்டு கொடுக்கறதுக்குள்ளே அசர்ற நேரம் பார்த்து டக்குன்னு கீழே ஏற்கனவே கட்டி வச்சுருப்பாங்க. உடஞ்ச பழம், ஓட்டப்பழம், சொத்தப்பழம்னு அதெல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க. அதை தூக்கி நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே நல்ல பிள்ளையாட்ட கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு ஏமாந்து போயிடுவோம். நிறைய நடந்துருக்குது, அதனால சொல்கிறேன். சரியா? நானே ஏமாந்துட்டேன். ரைட். அடுத்தது இப்போ திராட்சை அப்படின்றோம். இதுக்கு என்ன சொன்னேன்? ரா. இங்கே பாருங்கள், தராசு கரெக்டாக இருக்கா? அப்போ இது என்ன? அது தராசு ரா. 2 தட்டு இருக்குது, 2 ரா. 2 சொல்லி ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் சொன்னேன். ரைட். திராட்சை தராசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 திராட்சை கொத்தை எடுத்து அண்ணனுக்கு கொஞ்சம் கொடு அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்? சரிபாதியாக கொடுங்கும்போது என்ன பண்ணுவோம்? 2 திராட்சை கொத்து எது பெருசாக இருக்குது, நிறையா இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வச்சுக்கிட்டு அங்கே கொடுப்போம். சரியாக கொடுன்னா யோசித்து கொடுப்போம், இது கொடுக்கலாமா அப்படின்னு.
அதுக்காக தான் சொன்னேன் தராசு அப்படின்னு. நம்ம கையிலேயே வந்துச்சு பார்ப்போம் இல்லையா எது அதிகமாக இருக்குதுன்னு, அதுக்காக தான். இப்போ ஓகே தானே? ரைட். அடுத்தது போலாமா? அடுத்தது என்ன பழம்? மாம்பழம். மாம்பழம் வந்து உங்களுக்கு ஈஸி தான். எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆன்ற ஓசைன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ இது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பழம். பழம்னா என்ன போடுவோம்? பழங்கள். இப்போ இந்த லா வரும்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பழங்கள் அப்படின்னாவே ஸ்பெஷல். ஓகே, இந்த லா தான் வரும். சாப்பிட்ற பழங்கள் எல்லாத்துக்கும் இதுதான் வரும். ஓகேவா? மாம்பழம் ரொம்ப ஈஸி தானேப்பா? ரைட்டு. அடுத்தது என்னப்பா? கொய்யா. கொய்யா பழம். இந்த கோ வருமா? இந்த கோ வருமா? அவ்வளோதான். கோயா. படிக்கும்போதே தெரியுது தப்புன்னு. கொய்யா, கோயா. திட்டுவாங்க இல்லையா? அது மாதிரி தவறான உச்சரிப்பு இது. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா, மேலே என்ன இருக்கோ அதே எழுத்து இங்கே எழுதுவோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க, புதுசாக பார்க்குறவங்க. இப்போ இங்கே என்ன இப்படி போட்டது எடுத்துகிட்டு எழுதுவோம். என்ன எழுதுவோம்? யா. அதே தானே வரும் பார். அதுக்கு தான் இந்த குறியீடு போட்டேன். ரைட்டா? இப்படி ஒரு குறியீடு. சரி, எல்லாம் உத்து கவனிப்பீங்க, என்னன்னு நோட் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இது. ஒரு செகண்ட் பார்த்தாலும் புரிஞ்சுக்கலாம், ஒரு வாய்ப்பு. ரைட்டா? சரி, இப்போ இதில் என்ன சொன்னேன்? கொய்யா, கோயா. இது என்ன ஓசை? ஓ. குறி. இது என்ன ஓசை? கோ. நெடில் ஓசை. ஓகேவா? அப்போ சொல்லி பாருங்க. கோயா, கொய்யா, கோயா. 2 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எது சரி எது தப்புன்னு. இப்போ கோயா பழம் இருக்கான்னு கேட்போம். கிடையாது. கொய்யா பழம். அப்போ இந்த குறில் ஓ தான் வரும். ஓசையில் முடிகிறது. அப்போ கொய்யாங்கிறது இதுதான் வரும். ரைட்டா? அவ்வளோதானப்பா? ரைட். அடுத்தது வாழைப்பழம் பார்க்கலாம். வாழைப்பழம் எந்த லை வரும்னு சொன்னேன்? வாழை மரத்துக்கு என்ன வருதோ அதே தான்பா. இங்கே பாருங்கப்பா, வாழை இதே தான் வரும். வாழை மரத்துக்கு தான் வரும், இதுக்கும் வரும். வாழை பழம். ஓகேவா? சிம்பிள்ப்பா. ரைட்டா? அவ்வளோதான். இப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னாவே இந்த எழுத்துக்கள்லாம் மனசில் ஈஸியாக பதிஞ்சிரும். சரியா? அடுத்த எபிசோடில் இன்னும் இது மாதிரி விதவிதமாக இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வார்த்தைகள் கற்றுக்கலாம். ஓகே, ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் பெல் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப், கிளிக் பெல் பட்டன். இது எதுக்கு தேவைப்படும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். சரியா? அதுக்காக தான் கிளிக் பெல் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? அது சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்போ தேவையோ அப்போ போய் யூடியூப்குள்ளே போய் சப்ஸ்கிரைப்னு கீழே இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸும் வரும். அதை ஒவ்வொரு வீடியோஸாக நீங்கள் உட்காந்து விளையாண்டு கற்றுக்கலாம், படிக்கலாம். அதுக்காக தான். சரியா? கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். Thanks for watching. Don't forget to like the video. And don't forget to subscribe.
Thanks for watching. Don't forget to like the video. And don't forget to subscribe.